கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை கூட்டத்திற்கென்று, இந்த சத்திய போதனை விரும்பிச்சை கூட்டத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட தேவனுடைய வார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 6வது அதிகாரத்திலே ஏசாயாவுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தின விதத்தை குறித்த விசேஷித்த சத்தியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியா இருக்கிறேன். ஏசாயா 6வது அதிகாரம் நாம் நன்கு அறிந்த வாக்கியங்களே. ஒருவேளை சிலருக்கு ஏசாயா 5வது அதிகாரத்துல ஏசாயா அநேகருக்கு ஐயோ ஐயோ என்று சொல்லி சாபம் எடுக்கிறது போல அவர் பேசுகிறார் என்கிற ஒரு கேள்விக்குறி வரலாம். ஆனால் அவர் தம்முடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்தை எங்கே பகிர்ந்து கொள்ளும் போது 6வது அதிகாரத்துல எதற்காக மற்றவர்களுக்கு ஐயோ அப்படி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை அவர் பெற்றார் என்றால், முதலாவது அவர் தம்மை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கினவராய், தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டவராய், தான் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்தவராய் நிற்கிறார். இந்த செய்தியை குறித்த அநேக காரியங்களை நாம் முன்னாட்களில் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படிக்கு உங்களோடு கூட 3 விதமான பார்வை என்கிற இந்த செய்தியின் தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 3 விதமான பார்வை, 3 விதமான பார்வை என்கிற தலைப்பில் தான் இந்த செய்திக்கு நான் கொடுக்கிறேன். ஏசாயா கண்ட முதல் காரியம் என்ன? இந்த ஏசாயா 6வது அதிகாரத்தில ஏறக்குறைய முதல் 8 வசனங்களை நாம் பார்க்கும்போது, நான் முதல்ல இந்த என்ன தாத்பரியம், இந்த பகுதியினுடைய தாத்பரியம் என்ன, இந்த வேத வசனங்களுடைய காரியங்கள் என்னங்கிறத நான் முதலாவது சுருக்கமாய் சொல்லி அதை தொடர்ந்து நாம் விஸ்தாரமாக தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா கண்ட இந்த காட்சியானது 3 விதமான பார்வையை நமக்கு காண்பிக்கிறது. முதலாவது ஒரு பார்வை மேல் நோக்கிய பார்வையாக காணப்பட்டிருக்கிறது. இரண்டாவது இந்த பார்வையானது உள்நோக்கிய பார்வையாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது இந்த பார்வையானது வெளிநோக்கு பார்வையாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 அடிப்படையில் தான் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதனாலதான் முன்கூட்டியே சொல்லுகிறேன், இந்த சத்தியத்தினுடைய தாத்பரியத்தை முன்கூட்டியே சொல்லுகிறேன். 3 விதமான பார்வையில ஏசாயா கண்டடைந்த முதல் பார்வை மேல் நோக்கிய பார்வை. ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்பதை குறித்தும், சேராபீன்கள் 6 சட்டைகளை கொண்ட சேராபீன்கள் 2 சட்டைகளால் தங்கள் முகங்களை மூடி, 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து வந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அவரை துதித்துக் கொண்டிருக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற அற்புதமான காட்சியையும் அவர் கண்டார். இரண்டாவது அவருக்குள்ளே ஒரு பார்வை வருகிறது, உள்நோக்கிய பார்வை. மேல் நோக்கிய பார்வையிலே தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அந்த வெளிச்சத்தை கண்டடைந்த மனிதன் உள்நோக்கிய பார்வைக்கு கடந்து வருகிறான். இதுதான் உண்மை பிரியமானவர்களே. தேவனை ஒரு மனிதன் அறிகிறான் என்று சொன்னால் அவன் நிச்சயமாகவே தன்னை அறிந்து கொள்வான். ஒரு மனிதன் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் என்றால் அவன் தன்னை குறித்து தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்படக்கூடிய இடத்திலே அவன் காணப்படுகிறான் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது தான் இந்த மனிதனுக்கு ஒரு கிடைத்த ஒரு பார்வை என்னவென்றால் வெளிநோக்கிய பார்வை. அதைத்தான் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். முதல் 3-4 வசனங்களை பார்க்கும்போது மேல் நோக்கிய பார்வையில ஏசாயா தீர்க்கதரிசி கண்டடைந்த விதத்தை குறித்தும், 5, 6, 7 ஆகிய 3 வசனங்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி கண்டடைந்த இரண்டாவது பார்வையை குறித்து, உள்நோக்கிய பார்வையை குறித்த விதத்தை குறித்தும், 8, 9, 10 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கிடைத்த வெளிநோக்கு பார்வை, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த தரிசனம் பார்வை அவனுக்கு உண்டாயிருந்தது என்று நாம் பார்க்கும்போது, ஏசாயா கண்டடைந்த விதத்தை தான் பரிசுத்த வேதாகமத்திலே பல தரப்பட்ட அல்லது பல்வேறு சம்பவங்களிலே தேவன் வெளிப்படையாய் காண்பித்திருக்கிறார். என தேவன் இயங்குகிற விதம் எல்லாம் ஒன்று போலத்தான் இருக்கும். ஒருவருக்கு இன்னொரு மாதிரி, இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரிலாம் அப்படி அல்ல. நீ வேதத்தை தெளிவா கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு மனிதரிடத்துல ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களை வித்தியாசப்படுத்தியிருக்கலாம்.
ஒவ்வொரு விதமான அமைப்புகளை வித்தியாசப்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அனுபவங்கள் எல்லாம் அவருடைய மாபெரும் திட்டத்திற்குள்ளானது என்பதை மறந்து போக வேண்டாம். அதைத்தான் நான் பல காரியங்களில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த ஏசாயா 6வது அதிகாரத்துல முதல் 9 அல்லது 10 வசனங்களுக்குள்ளாக ஏசாயா கண்டடைந்த 3 விதமான பார்வையை குறித்து நாம் பார்க்கிறோம். மீண்டும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். முதல் 4-5 வசனங்களுக்குள்ளாக மேல் நோக்கிய பார்வை இருந்தது. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவாய் மகிமைப்படுத்தப்படக்கூடியவர் என்கிற அந்த வெளிச்சத்தை பெற்றிருந்த ஏசாயா 2வது எப்படிப்பட்ட பார்வைக்குள்ளே வருகிறார்? உள்நோக்கிய பார்வை. தன்னை குறித்து, தான் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று அவர் கதறுகிற காரியத்தை நீங்களும் நானும் அதற்கு அடுத்த பகுதியிலே பார்க்கிறோம். அப்ப காரியத்தை விளங்கி கொள்ளுங்க. ஒரு மனிதன், ஒரு மனுஷி தேவனை உண்மையாய் கண்டுகொள்வார்கள் என்றால், ஒரு மனுஷன், ஒரு மனுஷி உண்மையாய் தேவன் யார் என்று அறிந்து கொள்வார்கள் என்றால், அவர்கள் கட்டாயமாக தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்படுவார்கள். இதுதான் தேவனை கண்டடைகிற மகத்துவமான அனுபவம். பிரியமானவர்களே, அது தொடர்ந்துதான் ஏசாயாவை குறித்த தேவ திட்டம், வெளிநோக்கிய பார்வை வெளிப்படுத்தப்பட்டது. முதல் பார்வை என்ன? மேல் நோக்கிய பார்வை. 2வது பார்வை என்ன? உள்நோக்கிய பார்வை. 3வது பார்வை என்ன? வெளிநோக்கிய பார்வை. இந்த சத்தியங்களை தான் சற்று ஆழமாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு ஏசாயா 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். ஏசாயா 1வது அதிகாரம், மன்னிக்கவும், 6வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்கலாம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் என்று நாம் இங்கே கவனிக்கிறோம். யார் இந்த உசியா? இந்த உசியாவின் நாட்கள்ல அவர் என்ன செய்தார்? அவர் வாழ்ந்து வந்தார். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் போதே ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா, இந்த புஸ்தகம் ஆரம்பிக்கும் போதே பாருங்க, ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். அப்போ உசியா மரணம் அடைந்த அந்த வருஷத்துலதான் கர்த்தரை இவர் என்ன செய்கிறார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டார். இந்த உசியா ராஜா யார் அப்படிங்கிற கொஞ்சம் வெளிச்சத்தை அறிந்து கொள்வோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உசியா எவ்விதமாய் மரணம் அடைந்தார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 21வது வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போமேயானால், அங்க அந்த 6 வசனங்களுக்குள்ளாக உசியா என்கிற ராஜா தன் பலப்பட்ட பிற்பாடு ஆசாரியரிடத்தில் எதிர்த்து நிற்கக்கூடிய லேவியர்கள் என்று சொல்லப்படுற ஆசாரியரிடத்திலே தூப கலசத்தை பிடித்து கொண்டு அவர்களை எதிர்த்து நிற்கிற காரியத்தை 16வது வசனத்திலிருந்து நீங்களும் நானும் வாசிக்க முடியும். ஆக 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து ஏறக்குறைய 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது உசியாவுக்கு அங்கே ஒரு தண்டனை உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே? தண்டனை தானே கிடைச்சது. உசியாவுக்கு நெற்றியில குஷ்ட ரோகம் உண்டாயிற்று. அவன் சாகும் வரைக்கும், நினைக்கிறேன் 21ஆம் வசனம் நினைக்கிறேன், அவன் சாகுற வரைக்கும், மரண காலம் வரைக்கும் அவன் குஷ்டரோகியா இருந்து அவன் தனித்து ஒரு வீட்டில தான் குடியிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த காலத்துல ராஜா இருந்தாலும் சரிதான், அல்லது சாதாரண மனிதனா இருந்தாலும் சரிதான், குஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். குஷ்டரோகியா ஆயிட்டான் அப்படின்னா அவனை கண்டிப்பா எங்க அனுப்பிடுவாங்க? பாளையத்துக்கு புறம்பே, நகரத்திற்கு புறம்பே என்ன செய்வாங்க? அனுப்பிடுவாங்க. அவன் ஒதுக்கப்பட்ட நிலைமையில, ஐசோலேட்டட் அல்லது எக்ஸ்கம்யூனிகேட்டட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இதுல அவன் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கணும். அது சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, சிங்காசனத்துல இருக்கக்கூடிய ராஜாவா இருந்தாலும் சரி, தனித்து அவர்களை ஒதுக்கி விடுவார்கள். அப்ப நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இந்த உசியா காணப்பட்டார். இந்த உசியா மரணம் அடைந்த வருஷத்துலதான் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்க கண்டேன் என்று நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, ஒரு சிங்காசனத்தின், அதாவது மாம்சத்துக்குரிய ஒரு ராஜா, அந்த ராஜாங்கம், அந்த ராஜாசனம் கீழே சரியும் போது
உன்னதத்திலே ஒரு சிங்காசனம் நமக்கு காண்பிக்கப்படுகிறது. ஒரு சிங்காசனத்துக்கு முடிவு, ஒரு சிங்காசனத்துக்கு மரணம், இன்னொரு சிங்காசனம் உயர்த்தப்பட்ட நிலைமையில் நிற்கிறதை நாம் பார்க்கும்போது, உசியா எதற்கு அடையாளமாய் இருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். அவன் எதிர்த்து நின்ற இந்த செய்கையானது ஆதாமை குறிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராய் செயல்படக்கூடிய சுபாவமானது ஆதாமின் சுபாவம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். உசியாவுக்குள்ள ஓடின ரத்தம் எந்த ரத்தம்? ஆசாரியத்தில் எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ரத்தம் எந்த ரத்தம்? ஆதாமினுடையதுதான். அதுல என்ன சந்தேகம்? ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் மூலக்கூறே யாருதான்? மூல காரணியே யாருதான்? ஆதாம் தான். ஆதாம் ஏவா. அப்ப அவர்கள் அந்த ஆதாமினுடைய ரத்தத்துல வந்த இந்த உசியாவும் அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆதாமுக்கு இடம் கொடுத்து பாவ சரீரமாகிய பழைய மனுஷனாகிய ஆதாமுக்கு இடம் கொடுத்த உசியா மரணம் அடையும் போதுதான் இங்கே சிங்காசனத்திலே கர்த்தர் வீற்றிருக்கிறத இந்த மனிதன் காண முடிந்தது. இது எதற்காக காண்பிக்கிறார்? இப்படிப்பட்ட மூன்று பார்வை நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டுமானால் என்னைக்கு நம்ம தேவனை அறிய முடிஞ்சது தெரியுமா? ஏசாயா தேவனை அறிகிறார். எப்படி அறிகிறார் தெரியுமா? அவர் எவ்வளவு உயர்ந்தவர் அப்படிங்கறத அறிகிறார். அவர் எவ்வளவு மகத்துவமும் ஆளுகையும் நிறைந்தவர் என்பது அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதன் மூலமாய் அறிந்து கொள்கிறார். அவரை சுற்றி சேராபீன்கள் அவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடும்போது சேராபீன்களும் பயத்தோடு கூட முகத்தை மூடின்னு கொண்டுதான் அவரை ஆராதிக்கிறார்கள், அவரை மகிமைப்படுத்தார்கள் என்கிற அந்த சத்தத்தை கேட்கும் போது, அந்த காட்சியை காணும் போது தேவன் எவ்வளவு பயபக்தி உள்ளவர் என்பதை ஏசாயா அறிந்து கொண்டா. அது மாத்திரம் இல்ல, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்கிற அந்த அறிவும் எப்பொழுது வருகிறது என்று சொன்னால், அதையும் நம்ம அங்கே கவனிக்கும் போது அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் என்பதும் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த காலத்துல நமக்கு அப்படிப்பட்ட காட்சி கிடையாது. இந்த வேதத்தில் உள்ள சாட்சி தான். இந்த வேதத்தை பார்த்தாதான், அந்த வேதத்தை படிச்சுதான் ஏசாயா அன்னைக்கு இப்படிப்பட்ட வேதாகமம் ஏசாயா நாட்கள் இருந்துச்சா? இப்படிப்பட்ட வேதாகமும் கிடையாது. அப்போ ஏசாயா இப்படிப்பட்ட தரிசனத்தினால, அந்த காட்சி தரிசனத்தின் மூலமா தேவனை அறியக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம அது உடனே அப்படி எதிர்பார்த்துக்கூடாது. உடனே ஆண்டவரே உங்க சிங்காசனத்தை காமிங்க, அது மேல நீங்க உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்க்கணும், சேராபீன்கள் இப்படி ஆராதிக்கிறத பார்க்கணும்னு சொல்வது உண்மையிலே ஒரு பகுதியில் அது முட்டாள்தனமாயிரும். ஏன்னா அந்த காலத்துல வெளியில தான் காட்சி இருந்தது, வெளியில இருந்தா சத்தம் வந்தது. பழைய உடன்படிக்கைக்கும் புது உடன்படிக்கைக்கும் உள்ள பெருத்த ஒரு வித்தியாசம், ஒரு பயங்கரமான வித்தியாசம் என்னன்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் தேவனுடைய சத்தத்தை வெளியிலிருந்து கேட்டார்கள். புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களாகிய புது உடன்படிக்கையின் விசுவாசிகள், தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் உள்ளிருந்து சத்தத்தை கேட்கிறார்கள். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் வந்தார், அவன் மேல் இறங்கினார், அவன் மேல் வந்தார் அப்படிங்கிற மேல் வந்தார், அப்பான் தெம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல இன்டு தெம் அப்படின்னு சொல்லி இருக்கு, இன்டு அஸ், நமக்குள்ளே அப்படின்னு சொல்லி வார்த்தையை பார்க்கிறோம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் என்று கொடுக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டுல தான் அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட தங்கி இருக்கும்படிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்க முடியும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது உங்களுடனே கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் என்று சொல்லி யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கும் போது, அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல சவுல் மேல வந்தார், கிதியோன் மேல வருவார், வந்துட்டு போயிருவார். சிம்சோன் மேல இறங்கி வந்தார், எப்தா மேல இறங்கி வந்தார், இப்படி இறங்கி வந்து கிதியோன் மேல இறங்கி வந்தார், இறங்கி வந்து காரியங்களை நடப்பித்துட்டு போய் விடுவார். ஆனா புதிய ஏற்பாட்டு சத்தியங்கள்ல அவர் என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு என்று வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக இதையும் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல இந்த சத்தத்தை எல்லாம் வெளியில இருந்து அவங்க கேட்டாங்க, வெளியில இருந்து. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளிருந்து செயல்படுகிறார், நமக்கு உள்ளிருந்து. அதனாலதான் மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி வேதத்தில் துக்கப்படுத்திடக்கூடாது. நமக்குள்ள இருக்கிறார் அவர். அதை குறித்து எபேசியர் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, யாக்கோபு நிருபத்துல 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர், எவ்வளவு அழகா எழுதுறாரு பாருங்க, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர். அந்த வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? யாக்கோபு
4வது அதிகாரம் 5வது வசனத்துல, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ என்று அவங்க கேட்கிறா. எண்ணுகிறீர்களோ இருக்கோ, நினைக்கிறீர்களோ, நினைக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிற. அப்போ வீணாய் சொல்லல வேத வசனம். நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்போ அந்த சத்தத்தை வெளியில இருந்து கேட்கறதுக்கு நம்ம பிரியப்படணுமா? பிரியப்பட்டா பழைய உடன்படிக்கை மாதிரி. நானும் ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சத்தம் குறித்து பேசினார், அந்த சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே இருப்பேன். பிரம்மையில இப்படிலாம் யோசிச்சு பார்ப்பேன். செல்வகுமார் அப்படி யாரோ கூப்பிட்ட மாதிரி நானா அப்படி கற்பனை பண்ணி பார்த்துக்கிடுவேன். உபவாசம் பண்ணிலாம் ஜோம் பண்ணும் போது 2 நாள் 3 நாள் இப்படிலாம் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணும் போது ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவரே இந்த மோசைக்கிட்ட அப்படியே டைரக்டா பேச சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் சில பரிசுத்தவான்களுடைய அந்த மூத்த பரிசுத்தவான்கள், வெளிநாட்டு பரிசுத்தவான்கள், மூத்த பழைய ஆட்கள், அவங்களுடைய சில வார்த்தைகளை கேட்கும்போது, சில தேவ மனிதனுடைய அந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்கும்போது, நமக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு, உள்ள இருந்து அவரை நம்ம சத்தத்தை கேட்கணும். வெளியில இருந்து கேட்கறது அது பழைய உடன்படிக்கை. யோசிச்சு பாருங்க, தேவனை வெளியில வச்சு நம்ம பார்க்காதீங்க, அது பழைய உடன்படிக்கை. அதனாலதான் இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு பாருங்க 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகியுமே இந்த மாதிரி கூட்டங்கள்ல தான் அதிகமா அவங்க உணர்ச்சிவசப்படுறாங்க. என்னன்னா, சகோதரி கர்த்தர் உன்னை தான் தொட்டுக்கிட்டு இருக்கிறாரு, உன் பக்கத்துல உலாவிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத அப்படி அதுல மயங்குறாங்க. நீங்களான அதுல மயங்கலாமா? மயங்கினீங்கன்னா போச்சு. ஆவியானவர் அப்படியே அந்த ஜனத்தின் மேல அப்படியே அசைவாடதை நான் பார்க்கிறேன், அல்லது ஆவியானவர் அவங்க அப்படியே உங்க பக்கத்துல வந்துட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன், இந்த கடைசி வரிசையில் இருக்கிற அநேகரை தொடுறதை நான் பார்க்கிறேன் அப்படி சொல்றதெல்லாம் நம்ப கூடாது. எதுக்கு சொல்றேன்னா, நல்ல கவனிங்க, எதுக்குன்னா இது பழைய உடன்படிக்கைக்குள்ளதான் நம்மளை தள்ள பார்க்காங்க. அவர் வெளியில இல்ல, உள்ள இருக்கிறார். அவுட்சைடர்ஸ் இல்ல, இன்சைடர்ஸ். நமக்குள்ளே இருக்கிறார். வித்தின் அப்படிங்கிறது தான் முக்கியம். நமக்குள்ளே இருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் நமக்கு தேவை. அப்ப ஏசாயாவுக்கு அன்றைக்கு இந்த தரிசனத்தின் மூலமா தான் தேவன் அவரோடு இடைப்பட சித்தம் கொண்டா. இதே போல பரிசுத்த பைபிள் கிடையாது. இருந்தா கண்டிப்பா இந்த காட்சியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாரு. இந்த வேத வசனங்கள் மூலமா தான் பேசுவார். இவ்விதமா தான் ஆண்டு இடைபடுவார். அன்னைக்கு காயின்ட்ட பேசுறதுக்கு இந்த மாதிரி பைபிள் இருந்துச்சா? இல்ல, டைரக்டா அவர் பேசணும். காயின் வாழ்ந்த நாட்கள்ல பிரசங்கிமார் இருந்தாங்களா? யாரும் கிடையாது. அப்ப அவர் தான் டைரக்டா வந்து பேசினார். காயினை நோக்கி சொல்றார், காயினே உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது சொல்லி காயினிடத்தில் அவர் வினவுவதை பார்க்கும்போது அந்த நேரத்துல டைரக்டா வரணும். அப்ப அதே மாதிரி என்கிட்ட பேசலேன்னு சொல்லி ஏங்க கூடாது. அப்படி நீங்க ஏங்குவீங்க அப்படின்னு சொன்னா அது பழைய உடன்படிக்கை சார்ந்தது. அதனால இந்த நாட்கள்ல கர்த்தர் பாருங்க, சத்தியத்தின் மூலமா தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் போது நிச்சயமாவே சொல்றேன், அவர் நம்மை வெளிப்படுத்துவார். தேவன் நமக்குள் தம்மை வெளிப்படுத்தும் போது நாம் யார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி தருவார். இதுதான் ஏசாயா கண்ட முதல் 2 பார்வையில உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இது நீங்க ஏசாயால மட்டும் இல்லை, இன்னும் நான் ஒரு சில ஆட்களை காண்பிக்கும் போது நீங்க பார்த்து பிரமித்தாலும் பரவாயில்லை. நிச்சயமா சொல்றேன், இந்த செய்தி உங்களுக்கு பெருத்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது தேவனுடைய வார்த்தை. அப்ப ஏசாயா கண்ட இந்த முதல் காட்சியை பார்க்கும்போது ஒரு சிங்காசனம் கீழே விழும்போது இன்னொரு சிங்காசனம் நிலை நிற்க பாருங்க. அப்ப முதல் துவக்கத்துல நீங்க என்ன வெளிச்சத்தை அறியணும் அப்படின்னா, அப்ப இந்த ஒரு சிங்காசனம் சரியுது, ஒரு சிங்காசனம் மரணத்துக்குள்ளாக போகிறது, இன்னொரு சிங்காசனத்தில் ஒரு வீற்றிருக்கிறார். ஒரு சிங்காசனத்தில் ஒரு மனிதன் தள்ளப்படுகிறான், அவன் அகற்றப்படுகிறான். சிங்காசனத்துக்கு அவன் தகுதி இல்லாதவனாய் அவன் அகற்றப்படுகிறான். ஒரு சிங்காசனத்தில் இந்த காட்சி காண்பிக்கப்படுகிறது. கிறிஸ்து தேவன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல ஏசாயா கண்ட கர்த்தர், சேனைகளின் ராஜாவை என் கண்கள் கண்டதை சொல்றாரு. இது யார் அப்படின்னா உண்மையாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வசனத்தின் அடிப்படையில் நான் நிரூபிக்கிறேன். ஏன்னா இது உண்மையிலேயே கர்த்தர் தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட நமக்கு வரலாம். எதனால இது கர்த்தர் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இந்த அனுபவம் எல்லாம் கர்த்தருக்கும், அதாவது பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தருக்கும் அடுத்தது. இதுல என்ன நம்ம அவரை வந்து இதை கர்த்தர்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி அடையாளமாகும் அப்படின்னு கேட்டா, இந்த ஏசாயா 6வது அதிகாரத்துல நீங்க 9-10 நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த தரிசனத்தை தொடர்ந்து ஆண்டவர் ஏசாயாட்ட என்ன பேசுறாரு பாத்தீங்களா? அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி
நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். எப்போ? அப்பொழுது அவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த தரிசனத்துல இடைப்படுகிற யாரு? சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் சொல்றாரா இல்லையா? யார் பேசுறா? சேராபீன்கள் ஒருத்தர் பேசுறாரா இல்ல சிங்காசனத்துல வீற்றிருக்கிற கர்த்தர் பேசுகிறாரா? ஆமா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர். இப்போ இந்த இது இந்த மகிமை, இந்த மகிமையை கண்ட ஏசாயா என்ன சொன்னார்னு சொல்லி யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து இப்ப வாசிக்க கேட்கலாம். யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்க நம்ம கேட்போம். அவர்கள் கண்களினால் காணாமல், நீங்க 39 இருந்து வாசிக்கலாம். ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசாயா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படிக்கும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படிக்கும் அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்கி அவர்கள் இருதயத்தை கடினமாக்கினார் என்றான். ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான். நம்ம இதுதான் கவனிக்க வேண்டியது இருக்கு. அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசும்போது, அவருடைய மகிமையை கண்டு, பொதுவா பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றார். பிலிப்பிடத்தில் சொல்லும்போது நான் பிதாவிடத்தில் போகிறேன்னு சொன்னா பிதாவை எங்களுக்கு காண்பின்னு சொல்றார். பிலிப்பை சொல்ற நான் இவ்வளவு காலம் உன்னோட கூட இருக்கும்போது இருந்தபோது நீ அறியவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவ தான் இங்க ஏசாயா பார்க்கிறத எவ்விதமா அடையாளம் கண்டுகொள்ளலாம் அப்படின்னு சொன்னா, இந்த யோவான் 12வது அதிகாரம் 38 வசனத்தை வாசிங்க. 38. கேள்விப்பட்டதை விசுவாசிக்கத்தக்கவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள், ஏனெனில் ஏசாயா பின்னும். அப்படிங்க அதை கவனிக்க வேண்டியது இருக்கு. அப்போ எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது விசுவாசிக்கிறவன் யாருங்கிறது எந்த அதிகாரத்துல இருக்கு? ஏசாயா 53வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்கு. அதையும் பார்த்துருங்க. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள், ஏனெனில் ஏசாயா பின்னும். அதை வாசிங்க பாருங்க. ஏசாயா 53:1 எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும். அப்போதும் இப்ப இது யாரை குறித்து சொல்லப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் பின்னும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. உடனே அது வேற ஒருத்தர், இப்ப இன்னொருத்தர் அப்படிலாம் இல்லை. அவரை குறித்து தான் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ச்சியா தான் பேசிட்டு இருக்கிறாரு. அதைத்தான் இங்க ஏசாயா 12 பார்க்கும்போது இது எதுக்கு ஊர்ஜிதமா சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வெளிப்படுது. அதனாலதான் ஏனெனில் ஏசாயா பின்னும் யாரை குறித்தான் பேசிட்டு வர்றார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்தான் பேசிக்கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவ குறித்து தான் பேசிக்கொண்டு வருகிறார். அன்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்போ இது இந்த இடத்துல மட்டும் இல்ல, விதைக்கிற ஓமையை குறித்து சொல்ற இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வேதத்துல வாசிங்க அப்படின்னு சொன்னா நீங்க பாருங்களேன். அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், அதுல விதைக்கிற ஓமையை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 13வது அதிகாரம், மார்க் 4வது அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம் ஆகிய 3 அதிகாரங்கள்ல பார்க்கும்போது விதைக்கிற ஓமையை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஓமையிலையும் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? இப்ப நீங்க மத்தேயு 13வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் 13வது வசனத்திலிருந்து அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள்.
அது தொடர்ந்து அவர் சொல்றாரு பார்த்தீங்களா? இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மணந்துமோ, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு 16ஆம் வசனத்துல, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளது. அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லு. ஆகையால் விதைக்கிறவனை பற்றி உண்மையை கேளுங்கள்னு சொல்றார். எவ்வளவு வசனம் ஊர்ஜிதமா சொல்றாரு. நான் சொல்றது இதுல மட்டும் இல்ல, ஏசாயா கண்ட அந்த காட்சி, அந்த மகிமையை கண்டு அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட கண்ணார கண்டு காதார கேட்டு இருதயத்தால் உணர்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் மத்தேயு 13வது அதிகாரத்துல மட்டும் இல்ல, மார்க் 4வது அதிகாரத்துல விதைக்கிற ஓமையை குறித்து சொல்லப்படுற இடத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. லூக்கா 8வது அதிகாரத்துல விதைக்கிறவனை பற்றி ஓமையை குறித்து சொல்ற இடத்துல காண்பிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட தன்னுடைய சாட்சியை குறித்து சொல்லும்போது அங்கேயும் அவர் தமது செய்தியில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இப்படிப்பட்ட ஒரு சில 5-6 இடங்கள்ல பரிசுத்த பைபிள்ல காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர்லயும் காண்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ பிரியமானவர்கள, இது எதை பற்றியது? இப்ப விதைக்கிறவனை பற்றி ஓமைன்னு சொன்னாரு. விதைக்கிறவன் யாரா? இயேசு கிறிஸ்து சொன்னார், விதைக்கிறவன் யார்? மனுஷகுமாரன். விதை தேவனுடைய வசனம். விதை வசனம் சொல்ல, விதை தேவனுடைய வசனம். விதைக்கிறவன் யார்? மனுஷகுமாரன். அப்போ தன்னை தான் காமிக்கிறார், தம்மை குறித்து நாங்க பேசுகிறார். ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள். எப்படி? அப்ப ஏசாயாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, ஏசாயாவுக்கு தரிசனமானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எவ்வளவு ஊர்ஜிதமா இருக்கு பாருங்க. பின்னும் அவருடைய மகிமையை அவர் கண்டார். யார்? ஏசாயா கண்டதா குறித்து, ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசும்போது, இதை குறித்து இதெல்லாம் அவர் குறித்து பேசினாராம். யாரை குறித்து? அவரை குறித்து பேசும்போது இவைகளை சொன்னானாம். அப்படித்தானே யோவான்ல வாசித்தோம். யோவான் 12வது அதிகாரம் 38, 39, 40, 41, 42 வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசும்போது இவைகளை சொன்னான். அப்ப மத்தேயு மார்க்கு லூக்கா இவைகள்ல யாரை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு? மனுஷகுமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு என்ன இந்த வெளிச்சத்தை தேவன் தருகிறான்னு சொன்னா, இது அவன் கண்ட இந்த காட்சியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ குறிகி. இன்னைக்கு அநேகர் இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொள்ளல, தெரியுமா உங்களுக்கு? ஏன் ஏகோ விட்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கூட்டத்தார் கூட இயேசுவை தெய்வமா சொல்றது இல்லை. அவர் ஒரு தீர்க்கதரிசியா சொல்றாங்க. நான் சொல்ல, அவர் தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர். நான் வருகிற வாரத்துல கூட நீ கால் அறிவு கொடுத்தேன். வர்ற வாரத்துல நிச்சயமா முதல் செய்தி இதுதான். வர்ற புதன்கிழமை உங்களுக்கு தெரியும், ஞாபகப்படுத்துறேன். 2வது புதன்கிழமை நமக்கு ஒரு நாள் வேத தியான கூடுகை இருக்கும். முதல் செஷன்ல திரித்துவம், 2வது செஷன்ல தசமபாகம், 3வது செஷன்ல திருச்சபை. நீங்க வந்து பாருங்களேன், இந்த 3 செய்தியை கேட்டுட்டு திருச்சபைனா என்னங்கிறத கிளியர் கட்டா தெரிஞ்சிடும். தசமபாகம் உண்மையிலேயே கொடுக்கணுமா கொடுக்க கூடாது, அது யாருக்கு எப்படி, அது என்ன, அதை பத்திய விஷயங்கள் என்ன, காணிக்கை பத்தி புதிய ஏற்பாடு என்ன சொல்லுங்க, எல்லாத்தையும் பத்தியும். திருத்துவ தேவன்னா யாரு, உண்மையிலே மூணு பேரா இல்ல ஒருத்தரா, இல்ல ஒருத்தர் தான் 3 பேரா வர்றாரா, எல்லாத்துக்கும் விளக்கம் நம்ம பார்க்க இருக்கிறோம். புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். அப்ப இன்னைக்கு இயேசுவை மட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தப்பறையான உபதேசங்கள் பெருகிவிட்டது. ஏசாயா கண்ட காட்சி நீங்க கவனிக்கணும். அவர் தேவன். அதனாலதான் நீங்க வேதத்துல அதாவது எபேசியர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக் கொண்டார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். மனுஷருக்கு வரங்களை அளித்தாருன்னு சொல்லி அங்கே எபேசியர் 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாக்குறோமே, அங்கே அவர் போட்டிருக்குதா போடலையா? எப்படி போட்டிருக்கு? அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் போட்டிருக்கு. பார்த்தீங்களா? எங்க சொல்லி இருக்கிறார்? அதை ஒரு கையில வச்சுட்டு சங்கீதம் 68:18 பாருங்க. சங்கீதம் 68:18 நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற அவருங்கிறவர் எவர் அப்படிங்கறது நீங்க பார்த்துடலாம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி, சங்கீதம் 68:18 பாருங்க. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக் கொண்டிருந்து எழுதியிருக்கு. எங்க சொல்லியிருக்கு? எபேசியர் 4:8 சொல்லியிருக்குன்னு போட்டிருக்க. எங்க சொல்லியிருக்கு? சத்தமா சொல்லுங்க. சங்கீதம் 68:18 அங்க அவர் இருக்கு. அந்த அவர் தான் எவர்? இந்த சங்கீதம் 68:18 பார்த்து சொல்லுங்க.
இல்ல, அதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த அவர் தான் எவர். சங்கீதம் 68:18 ஆரம்பிக்கும் போது பாருங்க, அப்ப அவர் யாரு? தேவன். அப்ப எபேசியர் 4:8 சொல்லப்படுற அந்த அவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டுள்ள சிறையாக்கி கொண்டு போறார். நமக்காக பாடுபட்டு ரத்த சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து ஏறக்குறைய 40 நாள் அளவு சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து தேவனுடைய திருச்சாந்தங்கள் எல்லாத்தையும் காண்பித்து அதுக்கு பிறகு எடுத்துக்கொள்ளப்படுறாரு உன்னதத்திற்கு ஏறி. அப்ப தாவீதுக்கு என்ன வெளிச்சம் கிடைச்சு பாருங்க. அவர்னு எழுதல, எவர்னு எழுதுறாரு? தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி. இப்ப குமாரன் தேவனா இல்லையா? அவர் தேவன். இப்ப அதுக்குள்ள இப்ப போகல. ஆனா இப்போ இந்த ஏசாயா 6வது அதிகாரத்துல ஏசாயா கண்ட இந்த காட்சியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டதை நம்ம எந்த வசனங்களை வச்சு ஊர்ஜிதப்படுத்திக்கலாம் அப்படின்னா, முதல் வசனத்தை வைத்து, அது மட்டும் இல்ல 9, 10, 11 ஆகிய வசனங்களை வைத்தும் எவ்வளவு அழகா ஊர்ஜிதப்படுத்த வேண்டியது பாருங்க. விதைக்கிறவனை பற்றி ஓமையே இதுக்காக தான் சொல்றார். அவன் உணரணும். அதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு என்ன செய்யறானா, அவன் கேட்டு வசனத்தை கேட்டு காது கேட்டு. நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்க இதுல பாருங்க, லூக்கா 8 அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. லூக்கா 8வது அதிகாரம் 15ஆம் வசனம் நினைக்கிறேன், அந்த வாசிக்க கேட்கலாம். லூக்கா 8வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 8:15 நினைக்கிறேன், வாசி. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு பாருங்க, கேட்டு இருதயத்துக்குள் வந்துட்டாரு. அப்போ உண்மை நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்ப இதுக்கு எடைக்குள்ளதான் எதை கொண்டு வர்றாரு? விதைக்கிற ஓமையை பத்தி வசனத்துல இருந்து 15ஆம் வசனத்துல வரைக்கும் அந்த சம்பவங்களுக்கு வருது. அதுல விசேஷமாக 4ஆம் வசனத்துல இருந்து வருது. நீங்க 10, 11 பாத்தீங்களா? 10ஆம் வசனத்துல எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக என்ன செய்யப்படுது? சொல்லப்படுகிறது. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல உள்ள காரியத்தை அங்க கொண்டு வர்றாரு பாருங்க. அப்ப அவங்க இதெல்லாம் யாரை பற்றி ஏசாயா மகிமையை கண்டு பேசுறான்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்பவும் சொல்றேன் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவ குறித்து வெளிப்பாடு வருது அப்படின்னா, அந்த மனிதன், அந்த மனுஷி, அந்த வெளிப்பாடை பெறுகிற மனிதன் மனுஷி கட்டாயம் பலிபீடமாகிய சிலுவைக்கு போய் தான் ஆக வேண்டும். எவ்வளவு மகத்துவம் பார்த்தீங்களா? இரண்டாவது, இந்த காட்சி இவருக்குள்ள எங்க கொண்டு போகுது? இவர் எங்க கொண்டு போகுதுன்னா, எந்த அனுபவத்துக்குள்ள அவரை மூழ்கடிக்க அப்படின்னு சொன்னா, பலிபீடத்தின் அனுபவத்துக்குள்ளே மூழ்கடிக்க. பலிபீடத்தில் இருக்கிற அந்த அக்கினி கொரடை கொண்டு வந்து சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி கொரடை கொண்டு வந்து ஏசாயாவை தொட்டு, அவன் வாயை தொட்டு, உன் பாவம் நீங்கி உன் அக்கிரமம் நிவர்த்தியானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு பெரிய மகத்துவம் பார்த்தீங்களா? என்னை கிறிஸ்துவை கண்டடைகிற அனுபவம் இதுதான். சிலுவைக்கு வரணும், பலிபீடமாகிய சிலுவைக்கு கொண்டு வரப்படுவது. இந்த பலிபீடத்தினுடைய ஆசீர்வாதம் ஏசாயாவுக்கு உரித்ததாகுது. எப்பொழுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும், அவரை அறிகிற அறிவு, அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவர் எவ்வளவாய் உயர்த்தப்பட்டவர், அவர் எவ்வளவாய் போற்றப்படக்கூடியவர் என்கிற அந்த வெளிப்பாடு கிடைக்கும் போது, அந்த வெளிச்சம் கிடைக்க 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 அவனுக்குள்ளாக சுத்திகரிப்பு குறித்த ஏக்கம் வந்து விட்டது. உண்மை என்ன தெரியுமா? நீங்க நிறைய பேர், நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன், ஏசப்பா எனக்கு யாரும் தெரியும், நான் பைபிள் வாசிச்சிருக்கேன், பைபிள் 50 முறை வாசிச்சிருக்கேன், 80 முறை வாசிச்சிருக்கேன், இப்படிலாம் நிறைய சொல்லிட்டு போவாங்க. நான் சொல்றேன், உண்மையிலே தேவனை அறிஞ்சிட்டோம் அப்படின்னா பலிபீடத்துக்கு வந்துருவோம். இன்னைக்கு 80 தடவை வாசிட்டேன், 100 தடவை வாசிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்னைக்கு போலியா நிறைய பேசிட்டு இருக்காங்க. தேவனை நான் அறிஞ்சிட்டேன், தேவனை பத்தி எனக்கு தெரியும், ஆதியாகமத்துல இப்படி படிச்சிருக்கேன், அப்படி படிச்சிருக்கேன், நிறைய பேசுறாங்க. நான் சொல்ல, உண்மையிலே தேவனை ஒரு மனிதன் அறிகிறான் என்றால் அவன் தன்னுடைய சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு கல்வாரியாகிய பலிபீடத்துக்கு வந்து விடுவான், சிலுவையாகிய பலிபீடத்துக்கு வந்து விடுவான். பலிபீடத்தினுடைய ஆசீர்வாதத்தை வந்து எட்டுகிறார் பாருங்க ஏசாயா. இது எதனாலதான் சாத்தியமாகுது? தேவனை அறிகிற அறிவினால் சாத்தியமாகுது. கர்த்தரை அறிய வேண்டும். அது எப்படிப்பட்ட ரீதியிலே? உசியா மரணம் அடைந்த வருஷத்துல, உசியாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டவர். அவருக்கு இடம் கொடுக்கப்படல, அவர் வலுக்கட்டாயமா பிடுங்கப்பட்டதுதான். குஷ்டம் வந்துட்டுனா அங்க இருக்க முடியாது. ஆனா இன்னொருவர் சிங்காசனத்துல இருக்கிறத பாக்குறாரு. அப்போ நம்முடைய பழைய மனுஷன், நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்தா உசியா யார் தெரியுமா? தேவனுக்கு எதிராக நிற்கக்கூடியவன்,
நம்மளும் ஒரு காலத்துல உசியாவை தானே சிங்காசனத்துல வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தோம். 2 நாளும் 26வது அதிகாரத்துல உசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நாமும் பலப்பட்டு எதுலதான் நின்னோம்? தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நின்னோம். தூப கலசத்தை பிடிக்கிறது யாருக்கு அடுத்தது? ஆசாரிகளாகிய லேவியர்களுக்கு அடுத்தது. அப்ப தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவன் யார்? ஆதாம். உசியாவுக்குள்ள ஆதாமின் சாயல் தான் இருந்தது. நாமும் ஆதாமத்தை சிங்காசனத்துல வைத்து அழகு பார்த்து கொண்டு வந்தோம், இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பு வரைக்கும். பெயர் கிறிஸ்தவர்கள இருக்கும்போதும் அதுதான். உசியாவுக்கு தான் இன்னைக்கு அநேக சபைகள் உசியாவுக்கு தான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு? சிங்காசனத்தை போட்டு கொடுத்திருக்கு. உசியா நிராகரிக்கப்படும் போது, இருந்த இடமே இல்லாமல் ஆகும்போது, இப்ப சிங்காசனத்துல இன்னொரு காட்சி இருக்கு. நம்முடைய சிங்காசனத்துல உசியா இருந்து நம்மை ஆட்டி படைத்ததெல்லாம் போதும், நமக்குள்ளே மாம்சத்தை எழுப்பிவிட்டு தேவனுடைய நியமத்திற்கு எதிரடையாய் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை கொண்டு வந்த எல்லா உசியாவினுடைய கிரியைகள் எல்லாம் அகன்று போகட்டும். அப்படிதான் இந்த சிங்காசனத்துல, இருதயம் என்கிற இந்த சிங்காசனத்துல கிறிஸ்து வீற்றிருக்கிறத நீங்கள் நானும் பார்க்க முடியும். எவ்வளவு மகத்துவம் பாருங்க. இந்த காட்சியில தான் தேவன் யார் என்கிற அந்த வெளிப்பாடு இந்த ஏசாயாவுக்கு கிடைத்தது. தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே ஒரு மனிதன் வருகிறான் என்றால் நிச்சயமாவே அவன் தன்னை அறிகிற அறிவுக்குள்ளே வருவான். இதுதான் 100% உண்மை. The more we draw near to God, the closer அல்லது the more we are convicted of our own sins. நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு நெருங்கி வர்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சொந்த பாவங்களை குறித்து மனஸ்தாபப்படுவோம். பிரியமானவர்களே, பலிபீடத்திலிருந்து ஒரு குரடு வருது. அப்போ பாவமும் அக்கிரமும் நிவர்த்தியாக்கப்படுது, நீக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா தான். அங்க பலிபீடத்திலிருந்து வந்ததை வச்சு அக்கினி குரடுன்னு பார்க்கணும். இன்னைக்கும் தான் சிலுவையிலிருந்து நமக்கு கிடைக்கிற சுதந்திரம், பாவமன்னிப்பு நிச்சயம் நமக்கு கிடைக்கிறது. பாவமன்னிப்பு நிச்சயம் எந்த ஜெபம் பண்ணாலும் கதை நடக்காது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம், அப்படி விளையேற பெற்ற ரத்தம், நமக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை பெற்ற விசுவாசத்தினாலதான் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற முடியுமே ஒழிய சும்மா என்னது மிஷனரிக்கு காணிக்க கொடுக்கறதுனால அறிய முடியாது. நான் வழக்கமா வரந்தோறும் சர்ச்சுக்கு வர்றதுனால நான் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நல்ல உற்சாகமா பாடலை பாடி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்துகிறதுனாலையும் நான் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற முடியாது. இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தையும் அவருடைய மரணத்தையும் பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் என்ன செய்யப்படுகிறேன்? நீதிமானாக்கப்படுகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயாவுக்கு கிடைத்ததான இந்த 3 பார்வை, மேல் நோக்கிய பார்வை, தேவனை அறிகிற அறிவு, அதான் தேவனை அறிகிற அறிவு. உள்நோக்கிய பார்வை, தான் சுத்திகரிக்கப்பட வேண்டிய அறிவு. ஐயோ அதமானே, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் சொந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்படுறான். நீ தேவனை அறிந்து கொண்டோன்னு சொல்றாங்க, இன்னும் நகாசையோட தான் இருக்காங்க. தேவனை அறிந்து கொண்டோன்னு சொல்றாங்க, இன்னும் இந்த உலக ஐஸ்வர்யம், உலக ஆசை, இன்னும் இந்த பாவத்தை செய்யக்கூடிய காரியங்கள் வந்துகிட்டு இருக்கு. சண்டை போடுறது வருது, கெட்ட வார்த்தைகள் வருது. நான் சொல்ல அது தேவனை அறியலன்னு தான் சொல்வேன். ஏன்னா தேவனை அறிந்த ஏசாயா உள்நோக்கிய பார்வைக்கு வந்தாரா வரலையா? மேல் நோக்கிய பார்வை அவரை உள்நோக்கிய பார்வைக்குள்ளே நடத்தியது. அதுக்கு பிறகுதான் வெளிநோக்கிய பார்வை, தேசம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரே இதை தேசம் அழியுது அப்படியா இப்படியாலாம் பாரப்படுத்துறது ஆட்கள் இருக்காங்க. மிஷினரி தாகத்தை கொடுக்கலாம் பெரிய பெரிய ஊழியர்கள் இருக்காங்க. தூத்துக்குள்ள வந்து கலக்கலக்கும் கலக்குவாங்க. வருஷத்துக்கு 1 முறை 2 முறைலாம் வந்து கலக்கலக்கும் கலக்குவாங்க. நானும் அதில் மதிமயங்கெல்லாம் இருந்திருக்கிறேன். அவங்க செய்தியில் எல்லா இதுலயும் மிஷினரி தாகம் ஏற்படும். நான் சொல்றேன், அது வந்து 3வது நீ முதல்ல கொண்டு வராதீங்க. முதல்ல நான் தேவனை அறியணும். தனிப்பட்ட முறையில நான் தேவனை அறிஞ்சிட்டேன் அப்படின்னா, மேல் நோக்கிய பார்வை இருந்ததுன்னா அது என்ன உள்நோக்கிய பார்வைக்குள்ள வரும். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, பின்பு யாரை நான் அனுப்புவேன். 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பின்பு, எதற்கு பின்பு? உள்நோக்கிய பார்வைக்கு பின்பு. எதற்கு பின்பு? கல்வாரி தரிசனத்திற்கு பின்பு. எதற்கு பின்பு? பலிபீடத்தின் அனுபவத்திற்கு பின்பு. எதற்கு பின்பு? உள்நோக்கிய பார்வையில் ஏசாயா தன்னை சீர்படுத்தின பின்பு. ஒரு சத்தங்க 8ஆம் வசனத்துல, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று அங்க ஏசாயாவுக்கு சொல்லப்படுகிற காரியத்தை கவனிக்கிறோம். அங்கேயும் நமது அப்படின்னு சொல்றார், நமது காரியமா யார் போவான்னு சொல்லி. அப்பதான் இந்த விதைக்கிற ஓமையை குறித்து அங்க வெளிப்படுத்தப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கும் சொல்றேன் பிரியமானவர்களே, ஏசாயாவை தேவன் அழைத்த விதமும் யாரை காட்டி கொடுக்கிறது தான், யாரை காமிச்சு கொடுக்கிறது தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காமிச்சு கொடுக்கிறது தான் அவருக்கு ஆட்கள் தேவை.
அதனாலதான் விதைக்கிற ஓமையை குறித்த விஷயத்துல கண்கள், காது, இருதயம் சொல்லி மூணும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நிலத்தை குறித்து பற்றிய விஷயத்துல ஆம்பரியமான இல்லை. இதுதான் அவர் தேவன் ஏசாயாவுக்கு தம்மை தான் வெளிப்படுத்துறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். இதே காரியத்தை தான் அநேக பரிசுத்தவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். மோசே தேவன் அழைக்கும் போது பாருங்க, மோசே ஆண்டு முச்சடியில வைத்து அழைக்கும் போது முதல்ல யார் அப்படின்னு சொல்லி தெரியல. மோசேன்னு கூப்பிடுறாரு. அடியேன்னு சொல்லி நிற்கும் போது யாருன்னு தெரியல. அப்பதான் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உன் பிதாக்குடைய தேவன் சொல்லி முச்செடியிலிருந்து பேசுற. அப்ப தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். முச்செடி எதை குறிகி? மரித்தோரின் உயிர்த்தெழுதல குறிகி. மரித்தோரின் உயிர்த்தெழுதல குறிகி. முச்செடி மரித்தோரின் உயிர்த்தெழுதல காண்பிகி. பலிபீடம் அது மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். நம்ம எல்லாருக்கும் தெரியும். எரிகிற முச்செடியை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் தேவன் என்று தேவன் முச்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லை என்று கேட்கிறாரு. அப்ப எதை குறித்தது? அப்ப தேவனை அறிகிற அறிவு இந்த மனுஷனை எதுக்கு நேரம் நடத்து பாருங்க. அப்ப தேவனை அறிகிற அறிவு வருகிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதல். நீங்க சொல்லுங்க, பிதாவாகிய தேவனுக்கு அந்த அந்த இது உண்டா? இல்லையே, குமாரனு தான் இருக்கு. மரித்தோரின் உயிர்த்தெழுதல இவர் உட்படுத்த முடியுமா? அவர் சாவாமை உள்ளவர்ல இருக்கு. அப்ப கிறிஸ்து மரித்தவர் பிழைத்திருக்கிறான்னு சொல்லும் போது பிதாவாகிய தேவன் இதுக்கு நீங்க கொண்டு வர முடியுமா? அவர் சாவாமை உள்ளவர் சொல்ல தீமோத்தேயுவில் எழுதுகிறார். ஒருவரும் சேரக்கூடாது. அப்ப அது பொய்யாயிருமே. பிறகு அவர் சாவாமை உள்ளவர். அப்ப குமாரனாகிய தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டா. மரித்தோரின் உயிர்த்தெழுன்னு சொல்லும் போது முச்செடியிலிருந்து வெளிப்பட்டவர் யாரு தான்? கர்த்தருடைய தூதனானவர் யாரு தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை அறிகிற அறிவு வந்த உடனே மரித்தோரின் உயிர்த்தெழுதல், மரித்தோர் எழுந்திருப்பார்கள், மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதின் சாயல். இந்த காட்சி வந்த உடனே, இந்த காட்சிக்குள்ள வந்த உடனே அதை உற்று கவனிக்க அந்த முச்செடியை உற்று பார்க்க. உண்மையிலே சொல்றேன், மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதின் சாயல் தான் அதுல இருக்கு. ஏன்னா மார்க் 12:26 நான் மீண்டும் அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கேன். எதுக்கு? அங்கதான் மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி முச்செடி குறித்தான் சொன்னாராம். முச்செடி குறித்தான் சொன்னார். அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் பற்றிய விஷயமே அங்கதான் இருக்கு. அது வெந்து போகிறது, அது எரிகிறது, வெந்து போகாது இருக்கிறது. மறிக்கிறாங்க, ஆனா அவங்க உயிர்த்தெழுவாங்க. அது ஒரு சாயல் இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆத்மா இன்னொரு உலகத்துல பிழைச்சுக்கிட்டு தான் இருக்கு. பரதீசுல இளைப்பாற இடத்துல பிழைத்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இதை உற்று பார்க்க என்ன வெளிப்பாடு வருது பார்த்தீங்களா? ஏசாயாவும் இந்த மேல் நோக்கிய பார்வை, தேவன் அறிகிற அறிவை கவனிக்க அதை பார்க்க அசுத்த உதடுகளை களைந்தெறிய வேண்டும். பலிபீடத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சிலுவையின் மூலமாய் பரிசுத்தம். சிலுவையில் கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே பரிசுத்தம் உண்டாகிறது. எப்படி அறிந்து கொண்டார்? அதே போல இதை உற்று பார்க்க பாதரட்சைகளை கலற்ற வேண்டிய அவசியம் உண்டாகிறது, கட்டாயம் உண்டாகிறது. நிற்கிற இடம் பரிசுத்தத்தை குறித்த உணர்வு வருகிறது. எதை உற்று பார்த்ததான் வரும்? கிறிஸ்துவின் சாயலை உற்று கவனித்தாதான் வரும். முச்செடின்னு சொல்லிடாதீங்க. பெருமை நம்ம இன்னும் மேலோட்டமான கிறிஸ்தவங்களை உட்கார்ந்துருவோம். முச்செடிக்கு தான் விளக்கத்தை சதிசேயருக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அது இது லூக்கா 20வது அதிகாரத்துல கொடுத்துட்டாரு, மத்தேயு 22ல கொடுக்கிறாரு, மார்க் 12ல கொடுக்கிறாரு. முச்செடியை பற்றிய வாசகமே மரணம் உயிர்த்தெழுதல் தானே. இதை உற்று அதனாலதான் இங்க முழு செய்தியுமே அதான் இருக்கும். எதுக்கு? இதை உற்று பார்க்க இந்த தரிசனத்தை உற்று பார்க்க அதான் நீங்க இங்க எத்தனை நாள் செய்தி கேட்டு பாருங்க. வித்தியாசமான டாபிக்கா இருக்கும், வித்தியாசமான மனிதர்கள் இருப்பாங்க. பைபிள்ல பல இடங்கள்ல இருந்து உள்ள போவோம். ஆனா இந்த மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் சாயல தான் நிலை நிற்போம். பைபிளே அதைத்தான் காமிச்சு கொடுக்கு. அதனால்தான் இதை உற்று கவனிக்கக்கூடிய மனுஷன் தனக்குள்ளே பரிசுத்தத்தை குறித்த உணர்வு அடைவான். இல்லைன்னா சும்மா என்ன செய்யுது? சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வர வேண்டியதுதான். நீங்க நல்லா இருந்தது, கைத்தறி நல்லா பாடணும், உற்சாகமா இருந்தது, ஆண்டவர் இந்த வாக்கு பண்ணிட்டாரு, இதை செஞ்சிருவார் இப்படின்னு சொல்லி நம்ம சும்மா எனக்கு போயிட்டோம் வந்தோம் அப்படின்னு சொல்லி இருப்போம். எதை உற்று பார்க்க போறோம் பாருங்க. தேவதூதர்களே இதை உற்று பார்க்க தான் ஆசையா இருந்தாங்கன்னு சொல்லி பேதுரு வெளிப்படுத்துறார். 1 பேதுரு 1வது அதிகாரத்துல. மன்னிக்கும் 2 பேதுரு மன்னிக்கும் 1 பேதுரு 1வது அதிகாரத்துல. ஆமா, 1 பேதுரு 1வது அதிகாரத்துல தேவதூதரும் அதை உற்று கேட்க ஆசையா இருந்தாங்களாம். உற்று கேட்க
அவங்க ஆசையா இருக்காங்க. எதை? தீர்க்கதரிசிகள் காலகாலமா இந்த காரியத்தை பாருங்க. ஒன்று பேதுரு 1 அதிகாரம் 11, 12, அதுல 13 வாசிங்க. நீங்க 12, 11 இருந்து கூட வாசிக்கலாம். ஆம், பாருங்க, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் யாரு? அந்த 10ஆம் வசனத்தில் சொல்றார், உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும், பாருங்க, ஆவியானவர் எதை காமிக்கிறார் பாருங்க, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும், அப்ப மரணத்துக்கு பிற்பாடு உயிர் தள்ளுறார் பாருங்க, அதுக்கப்புறம் அவர் ஆளுகை செய்றார் பாருங்க, பிதாவின் வலது பரிசுல வீட்டு நமக்காக பரிந்து பேசுறார் பாருங்க, இந்த மகிமை தான். அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை என்ன செஞ்சாங்க? தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு. அப்ப பரிசுத்த ஆவியன் வந்து இதைத்தான் அறிவிச்சிட்டு இருக்கிறார். வேற எதை அறிவிக்கிறாரு? நீ வேற எதையும் அறிவிச்சிட்டு இருக்கிறார். கீழே விழ வைக்கிறதும் ஆட வைக்கிறதும் பரவசப்படுத்த இல்ல பிரியமானவர்களே. பரிசுத்த ஆவியானவர் இதைத்தான் அறிவித்து வருவார்கள். அதனாலதான் அறிவிக்கப்பட்டு வருகிறது. அவைகளை உற்று பார்க்க, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருந்தார்களாம். உற்று பார்க்க, இவைகளை உற்று பார்க்கணும். எவைகளை? கிறிஸ்துவின் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும். வேற எதையும் தேவதூதர் பார்க்க ஆசைப்பட மாட்டாங்க. இவைகளை பார்க்க தான் உற்று பார்க்க ஆசையா இருந்தார்களாம். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருந்தார்கள். மோசே உற்று பார்க்க அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு, அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? அந்த முச்செடியை பார்த்த அந்த காட்சியின் மூலம் அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்தம். The importance of holiness. நான் சொல்லுவேன், he must have felt that the holiness must be the paramount one in his life. கட்டாயமா உணர்ந்திருக்கணும். பரிசுத்தம் தான் முதன்மையா இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்திருக்கணும் கட்டாயம். அதுதான் அவர் காமிச்சு கொடுக்கிறார். நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சிகளை கலற்றி போடு. பரிசுத்தத்தை குறித்த உணர்வு, அசுத்தங்களை களைந்து போடக்கூடிய அனுபவம் ஏசாயாவுக்கு எப்படி கிடைச்சது பாருங்க. அது அவரை உற்று கவனிக்க, கிறிஸ்துவை உற்று கவனிக்க இந்த வேத வசனங்களின் மூலமா இதான் நமக்கு முச்செடி. அப்படி மரணத்தின் சாயலும் உயிர்த்தின் சாயலையும் கண்ணாலே பார்த்தோம், அல்லது அவர் அப்பப்போ வந்து தரிசனம் காமிச்சிட்டு இருக்கிறாரா? இல்ல, இந்த இருக்கு, சுவிசேஷ வாக்கியங்கள் இருக்கு, நிருப வாக்கியங்கள் எல்லாத்திலும் அதான் இருக்கு. கிறிஸ்துவின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல். இதை உற்று பார்க்க அகற்ற வேண்டியதை குறித்த வெளிப்பாடு கிடைக்கும். பரிசுத்தத்தை குறித்த வெளிப்பாடு கிடைக்கும். அதுக்கு பிறதான் சொல்றாரு, இந்த ஜனத்தை பாரு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல என்ன பார்வை? மேல் நோக்கி பார்வை. அதான் முச்செடி பார்வை. தேவனை பார்க்கிறா, தேவனை அறிகிற அறிவு. ரெண்டாவது எங்க பார்க்க வைக்கிறாரு? உன்னை பாருப்பா, பாதரிச்சை கலட்டுன்னு தெரியுதா? நீ நிக்கிற இடம் எதுன்னு பாரு அப்படின்னு சொல்றார். எங்க நிக்கிற அப்படின்னு சொல்றார், தன்னை பார்க்க வைக்கிறார். மூணாவதுதான் சொல்லுவார், இந்த ஜனத்தின் கூக்குரலை கேட்கவே கேட்டேன், இவர்கள் வேதனைகளை பார்க்கவே பார்த்தேன். சொல்லறா இல்லையா? நீங்க ரிவர்ஸ்ல போயிடாதீங்க. பாரம், நீங்க நிறைய பேர் இந்த பாரத்தை நான் சொல்றேன், நீங்க மிஷினரி ஊழியம் செஞ்சீங்கன்னா உங்க ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. இந்த வசனத்துல குழப்படி பண்ணக்கூடாது. எத்தனை பேர் மிஷினரியா போக ரெடி? நான் சொல்ல, இதுக்கு நான் உண்மையில குறைவாவே சொல்லல. இந்த ஊழியம் செய்யற அந்த பாரத்தை எழுப்பி விடுவதுதான் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் சொல்லாதீங்க. அப்படி கிடையாது. என்னத்தையும் ஒண்ணு பிடிச்சு உருவக்கூடாதுங்க. உடனே மோசே இதுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. மோசே கர்த்தர் அழைச்சார் பாத்தீங்களா, பாருங்க ஏசாயாட்ட சொல்றாரு, யாரை நான் எதுக்கு நீ 8க்கு போற, உனக்கு மண்டியில கொட்டு கொடுக்க மாட்டார் ஆண்டவரு? இப்ப உனக்கு ஆண்டு கேட்க மாட்டாரா? ஏசி 6:8க்கு பிடிச்சுக்கிட்டு உடனே தரிசனம், யாரை நான் அனுப்புவேன், யார் பின்புன்னு போட்டிருக்குல்ல, எதுக்கு பின்புன்னு கொஞ்சம் கவனிச்சாயாப்பா? ஆஃப்டர் வேர்ட்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. பின்பு யாரை அனுப்புவேன், எதுக்கு நீ 6:8க்கு போற? 6:1 இருந்து கிரமமா வாசிப்பா. ஏசியாவுக்கு முதல் பார்வை மேல் நோக்கி போற, தேவனை அறியணும். இன்னைக்கு எனக்கு சில செய்திலாம் வருது, மிஷினரிகள் ஊழியத்துக்கு போட்டிருக்காங்களாம் பாருங்க, ஏசுனா யாரும் தெரியாதான் போச்சு. ஒரு 2 நாளுக்கு முன்னால சமீபத்தில் எங்க திருமணத்துக்கு வந்த ஐயர்வாள் என்ற தனிப்பட்ட முறையில் பேசுறாரு. பர்சனலா he met me in person and spoke to me in person. He shared everything with me in person. நேர்ல என்ன தனியா சந்தித்து சொல்றார்.
அப்படியே சொன்னார். அண்ணே, இப்ப இன்னைக்கு குருவானவருக்கு நீ பைபிள் காலேஜில் படிச்சு வர்ற 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 பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாதுனே அப்படின்னு சொன்னார். நானே சொல்றேன்னு சொல்ல நினைச்சிடாதீங்க. எங்க குருவானவர் சொன்னார், பைபிள் காலேஜில் படிச்சு வர்ற ஒருத்தருக்கும் இயேசுனா யாருன்னு தெரியாது, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டு பேசுறாங்க. நிலைமை ரொம்ப மோசங்க. வடமாநிலத்திலும் சொல்லி கேள்விப்படுறேன், மிஷினரி ஊழியத்தை செய்யறேன்னு சொல்றாங்க, இயேசுனா யாருன்னு தெரியாதான் பாருங்க. இயேசுனா யாருன்னு தெரியாது. ஏன்னா கடமைக்கு என்னது, அவங்களுக்கு ஒரு 3 மாசம் பயிற்சி கொடுத்தோம், 6 மாசம் பயிற்சி கொடுத்தோம் சொல்லி அந்த ஆள் அள்ளி உள்ள தட்டிடுறது. நான் சொல்றேன், என்ன கணக்கு அமைக்கணும், இந்த வருஷத்துல இத்தனை தரிசனம், 50,000 ஆத்துமாக்கள், 5 லட்சம் ஆத்துமாக்கள், 500 ஆலயங்கள் கட்டியாச்சு, 3000 மிஷினரிகள் எழுப்பிட்டாங்க. நான் சொல்ல இதெல்லாம் வேண்டாங்க. என்னைக்காவது நீங்க உங்க கணக்குல இப்படி கொண்டு வாங்களேன், இந்த வருஷம் நம்ம போட்ட இந்த தரிசனம் பூஜ்ஜியம் ஆகிவிட்டதுன்னு போடுங்களேன். இதான் உண்மையான மனம் திரும்புதல். இது வெளியில போகுது இந்த செய்தி, பரவாயில்ல. பிரபலமான ஊழியங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஞானஸ்தானம்லாம் போலியானதான், சும்மா பத்திரிகைக்கு சும்மா போடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அங்க மக்கள்கிட்ட சொல்லி கொடுத்துருதான், வியாதி நீங்கணும்னா, ஏதாவது வியாதி உங்களுக்கு நீங்கணும்னா நீங்க தண்ணியில முங்கி எந்திச்சா நீங்கிரும் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு கதையை சொல்றதான். உடனே அவங்களும் நம்பி முங்கி எஞ்சுன்னு போட்டோ எடுத்துருது. பாத்தீங்க, நான் இவ்வளவு பேர் ஞானஸ்தானம் கொடுத்தோம், இந்த எடுத்துட்டோம், இந்த கொடுத்துட்டோம், இவங்களுக்கு 500 பேர் 5000 பேர். அப்ப நான் இந்த போட்டோல பார்க்கும்போது என்னன்னு கேட்டேன் கொஞ்ச நாளுக்கு முன்னால, அதெல்லாம் அவங்க எல்லாம் செட்டப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான எல்லா ஊழியங்களையும் சொல்லல, உண்மையா இருக்கிறவங்க இருக்காங்க. நான் சொல்றேன், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, இப்படிதான் வீழ்ச்சி அடையணும். ஒரு சகோதரி, ஒரு ஊழியர் இப்படி சொன்னாரு, மிஷனரிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பணம், இந்த தொகையெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கலாமா. எத்தனை இந்தியாவுக்கு? 9 இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கலாமா. இன்னும் ஒரு இந்தியாவுக்கு அறிவிக்கலன்னு சொல்றாங்க. நீங்க கட்டட பிரிவுல இருக்கும்போது என்னங்க சாதிக்க முடியும்? தரிசனம் தரிசனம் சொல்லாதீங்க. எதன் அடிப்படையில் தரிசனம் இருந்தா உருப்படும் தெரியுமா? மோசைக்கு தேவன் கொடுத்த தரிசனம் 40 வருஷம் ஸ்திரமா நின்னுச்சு. எங்க போட்ட தரிசனம் தெரியுமா? பார், என் ஜனங்கள் அழியிறாங்க, பார்வன் அவங்களை ஒடுக்குகிறான். அது ஸ்டூபிடிட்டி. அதை வச்சு அவரை கொண்டு வரல. எதை வச்சு கொண்டு வந்தாரு? முச்செடியை உற்று பாரு, நீ உற்று பார்க்க 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 கலற்ற வேண்டியதை கலற்றணும், அணிய வேண்டியது அந்த பரிசுத்தத்தை தழுவணும். அதை தொடர்ந்துதான் ஆத்தும பாரம், வெளிநோக்கு பார்வை. தேவன் முதல்ல கொடுக்கிறது என்ன? தேவனை அறிகிற அறிவு. அதான் மேல் நோக்கிய பார்வை, தேவனை அறிகிற அறிவு. உன்னை மேல பார்க்கணுங்கிற அர்த்தத்தை சொல்லல, இதை பார்க்கறத சொல்றேன். ஆனா ஏசையா மேல நோக்கி பார்த்திருப்பாரு. ஆனா ஏசையா உன்னை மோசை கீழே தானே பார்த்தாருன்னு சொல்லிடாதீங்க. மேல் நோக்கிய பார்வைங்கிறது தேவன் அறிகிற அறிவுன்னு சொல்றேன். அப்ப இங்கதான் இருக்கு மேல் நோக்கிய அறிவு, இங்கதான் இருக்கு மேல் நோக்கிய பார்வை. தேவன் அறியணும். இந்த தேவன் யார்? எனக்காக வந்து ரத்தம் சிந்தினார், அதைத்தான் அறிய வச்சார். முச்செடியில கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார். அதே போல பரிசுத்தவான்களும் மரித்து அவருக்குள் உயிர் தெழுவார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை முச்செடியின் மூலமா தேவன் காண்பிக்க அதை உற்று பார்க்க 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 அகற்றவன் உள்நோக்கிய பார்வைக்குள்ளே வருகிறார். ஐயோ, நான் நிற்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த பூமி. ஏசாவுக்கு அசுத்த உதடுகள், மோசைக்கு செருப்புகள், பாதரட்சிகளை கலற்றணும். ஆனா தேவன் இடைபடுற விதத்தை கவனிக்கீங்களா? இப்படிதான் உள்நோக்கிய பார்வை. அதுக்கப்புறம் தான் ஆத்மாக்களை குறித்து பேசணும். அப்படித்தானே போட்டிருக்க. அதுக்கு முன்னால பேசினாரா? அதுக்கு முன்னால யாராவது மிஷினரி தரிசனம் கொடுக்கன்னு சொன்னீங்க, நீ வேதத்தை விட்டு வழி விலகி போய் விட்டா என்றுதான் சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரிதான், சத்தம் போட்டு பேசக்கூடிய ஆளா இருந்தாலும் சரிதான், மைக்க பிடிச்சுக்கிட்டு ஸ்டேஜில் அங்கிங்க அலைந்து பேசக்கூடிய ஆளா இருந்தாலும் சரிதான். Stupidity. Think and ponder yourself how stupid you are. In the ministry God is entrusted to your hands. படு மோசங்க. முதல்ல நான் பார்க்க வேண்டிய பார்வை தேவனை அறியணும். இரண்டாவது பார்வை உள்நோக்கிய பார்வை, பலிபீடத்துக்கு வந்தாகணும், கல்வாரிக்கு வந்தாகணும். மூன்றாவது பார்வை தான் வெளிநோக்கு பார்வை. இதை குறித்த சத்தியங்களை தான் வேதத்துல பல இடங்கள்ல பார்க்கிறோம். சவுலை சந்தித்த விதத்தை பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் முதல் 7-8 வசனங்களை பார்க்கும்போது சவுல் முதல்ல அவர் எதை கண்டுகொள்றது தெரியுமா? ஆண்டவரே, நீர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவை குறித்த வெளிப்பாடு. நீ துன்பப்படுத்துகிற இயேசுனா என்ன பாடு?
துன்பப்படுத்துகிற இயேசு அப்படின்னு சொல்றார். மனுஷகுமாரன் தம்மை வெளிப்படுத்துகிறார். நீ துன்பப்படுத்துகிற தேவன் நான் அப்படின்னு சொல்லல, நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு. நீங்க அப்போஸ்தலர் 9 வாசித்தது இருக்காது. ஆனா அப்போஸ்தலர் 26 வாசித்தீங்கன்னா நசரேயனாகிய இயேசு நானேன்னு சொல்லுவார். நீங்க அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நசரேயனாகிய இயேசுன்னு சொல்ல மாட்டேன், அப்படி இல்ல அதுல. ஆனா அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் எதனா வசனம் 26வது 22 22:8 மன்னிக்கவும் 22:8 இருக்கு. 26லயும் சாட்சி இருக்கு, ஆனா அதுல இல்ல. 22:8 இருக்கு. என்ன சொல்றாரு? அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றேன். நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை அறிகிற அறிவு வந்துருச்சு. இப்ப பார்த்தா காதுகள் கேட்டுட்டு, இப்ப பார்த்தா கண் குருடு. அவன் குருடன் அப்படிங்கறத உணர்றார். தேவன் நமக்கு யாருங்கிறத ரெண்டாவது காமிச்சு கொடுக்காரு பாத்தீங்களா? இந்த வெளிச்சத்துக்கு பிறகு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணக்கூடிய மனிதனா இந்த மனிதன் காணப்பட்டான். தேவ சித்தத்தை தன் வாழ்க்கையில விளங்கி கொண்டான். தேவன் தமது சித்தத்தை எப்பொழுது வெளிப்படுத்துவா? எப்படிப்பட்ட அனுபவத்துல, எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல வெளிப்படுத்துகிற? முதல்ல நான் தேவன் அறியணும். நம்ம பார்க்கிற ஒவ்வொரு பகுதியுமே பார்த்துட்டே வாங்க, எல்லாமே மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனை குறித்தே வெளிப்பாடு இருக்கு. மோசை கண்ட காட்சியா இருந்தாலும் சரி, மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். சவுல் கண்ட காட்சியா இருக்கட்டும், நசரேயனாகிய இயேசு நானே அப்படின்னு சொல்றார். ஒளியிலிருந்து பேசுறார், நசரேயனாகிய இயேசு நானே. அப்போ நசரேன்னு சொல்லி எப்படி நாசரேத்தூர்ல ஒரு பிறந்த நாள் வளர்ந்ததுனால நசரேன் என்னப்பட்டார்னு சொல்லி பைபிள்ல இருக்கு, நமக்கு தெரியும். மத்திய சுவிசேஷத்துல இருக்குதே. மத்திய சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும். நாசரேத்தூர்ல ஒரு வளர்ந்தாருன்னு சொல்லி, அவர் நாசரேத்தூர்ல இருந்தாருன்னு சொல்லி, அவர் நசரேன் இருக்கிற காரியம் நிறைவேறுச்சுன்னு சொல்லி பாக்குறோமே. அப்ப நசரேயனாகிய இயேசு, அப்ப இது என்ன காரியத்தை வெளிப்படுத்துறாருன்னா, நான் தான் உனக்காக இந்த பூமியில மாம்சத்தில் வந்து வெளிப்பட்டேன். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன், இது அறிகிற அறிவு. இது அறிந்த உடனே அடுத்து தன்னை பார்க்கிறாரு. தான் இப்ப என்ன ஆயிட்டான்? தான் யாரு? இப்போ குருடன். He was blind. இப்ப தன்னை அறிகிற அறிவுக்குள்ள வர்றாரு. குருடன். இப்ப தன்னுடைய சுயத்தினால் ஏதாவது நடக்க முடியுமா? என்னால் ஏதும் செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. கைலாகு கொடுத்தான் தாங்கப்பட்டாரு. நியாயப்பிரமாணத்தின்படி இப்ப அவர் கண்களை குருடாக்கி தான் வச்சிருக்காரு. நீ குருடன் தான். அதுக்கு பிறகு அவர் பார்வையடையணும். அதுக்கு பிறகுதான் தேவ தரிசனம், அவரை குறித்த தேவ சித்தத்தை செய்ய முடியும். தான் குருடுங்கிற அந்த காரியத்தை காமிச்சு கொடுக்கிறார். பலவீனத்தை பாருங்க, எவ்வளவு பலவீனத்தை பாருங்க. மனிதர்களை காண்பித்து கொடுத்துதான் பிரியமானவர்களே அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை பூர்ணமாய் நிறைவேற்றுகிறார். அவர் கல்வாரிக்கு வராம இந்த காரியம் சாத்தியமாகாது. கல்வாரிக்கு வராம இந்த காரியம் சாத்தியமாகாது. யோபு சந்தித்த விதத்தையும் பார்க்கிறீங்களா? யோபுவும் கூட தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வரும்போது பாருங்க, தேவன் அவரை குறித்த அவருடைய சித்தத்தை எவ்விதமா வெளிப்படுத்துறாருன்னு சொன்னா, யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம். நம்ம எப்பவுமே 42:2 தான் எல்லாரும் பிடிச்சுக்கிடுவாங்க. அநேக இடங்கள்ல வசனம் வாக்குத்தத்தம் போட்டு, தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பது அறிந்திருக்க, இதைத்தான் சொல்லுவாங்க. அப்புறம் 10ஆம் வசனத்துக்கு போயிருவாங்க. யோபுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை வந்து ரெட்டதனையா ஆசீர்வாதம்னு போயிருவாங்க. அதுக்கு இடைப்பட்டதெல்லாம் நினைச்சுவாங்க, உருவி விட்டுருவாங்க. நீங்க 5ஆம் வசனத்தை பாருங்க. உம்மை குறித்து என் காதினால் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து. நம்மளால வாசித்து ஞாபகம் இருக்கு, ஆங்கிலத்துல I abhor myself, அருவருக்கேன். ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாவப்படுறேன். அது அர்த்தம் என்னன்னா ஐ ரிப்பென்ட். இன் கேஜிவில் அப்படிதான் இருக்கு, ஐ ரிப்பென்ட். இதுக்கு பிறகுதான் அவர் வாழ்க்கையில அவர் செய்ய வேண்டிய திட்டத்தை வெளிப்படுத்துறார். அப்ப இந்த பார்வையை பார்த்தீங்களா? உம்மை குறித்து காதினால் கேள்விப்பட்ட, இப்போ என் கண் உம்மை காண்கிறது அப்படின்னா பிரத்யட்சமா தேவனை தேவன் அவரை வெளிப்படுத்திட்டாரு. இப்ப தேவனை பார்க்க பார்க்க பார்க்க, சரி இங்கேயும் கிறிஸ்து தான் வந்தாரான்னு கேட்டீங்கன்னா, ஆமா கிறிஸ்து தான் வந்தார். சரி இவ்வளவு பாடம் எடுத்தாரு, எதை குறித்து பாடம் எடுத்தார் சொல்லுங்க? எதை குறித்து பாடம் எடுத்தாரு? அவன் தொழில் எப்படி இருந்துச்சு, அவன் வியாபாரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாடம் எடுத்தாரு? இல்ல. நான் இவைகளை சிருஷ்டிக்கும் போது நீ எங்கே இருந்தாய்? மின்னல்களை உண்டாக்கும் போது, இடி மின்னல்கள், வரையாடு, ஒவ்வொரு விதமான மான்கள், காண்டாமிருகம், லிவியதன், அப்படித்தானே எல்லாம் படைப்பை பத்தி தானே சொல்றாரு. அப்ப யாருதான் வர்றாப்போ இதுல?
சகலமும் அவருக்கென்றும் அவர் மூலமாயும் அவராலேயும் அவராலே அன்றி வேறு ஒன்று என்ன செய்யல, உண்டாக்கப்படவில்லை. அப்ப யாருதான் இங்க வெளிப்படுத்தப்படுறா? நான் உண்டாக்கும் போது நீ எங்க இருந்த, இதனை உண்டாக்கும் போது நீ எங்க இருந்த, கேள்வி வச்சுக்கிட்டே இருக்காரு. அவ்வளவு சர்வ சிருஷ்டிகளையும் காமிச்சு கொடுக்காரு படைப்பை. அப்ப இங்க நின்னு பேசிட்டு இருக்கிறவர் யாரு? ரொம்ப தூரமா கவனிச்சவர். இப்ப என் கண்ணுமை காண்கிறேன்னு சொல்லி காண்கிறவர் யாரு? கிறிஸ்து. அது எல்லாம் நான் வசன ஆதாரம் சொல்றேன். அந்த சிருஷ்டிப்பை காமிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதில் வார்த்தையினாலதான் சகலம் அவருக்கு என்று அவர் மூலமா அவரால் தான் உண்டாக்கப்பட்டது. உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை. அப்பதான் கேட்காரு, உண்டாக்கின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் இதை உண்டாக்கும் போது, இதை படைக்கும் போது, இதை நான் செய்யும் போது, இந்த சிருஷ்டிப்பை நான் இப்படி பண்ணும்போது, இவைகளுக்கு இப்படி நான் செய்யும் போது நீ எங்கே இருந்தாய்? அப்ப இதுலதான் நான் கவனிக்க வேண்டியது. கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்த 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 நான் என்னை அருவருத்து, நான் இவ்வளவு மோசமானவனா இருந்திருக்கிறேனே. மேல் நோக்கிய பார்வை உள்நோக்கிய பார்வைக்குள்ள உன்னை நடத்தி. இதெல்லாம் நான் உண்மையிலே சொல்ல என் வாழ்க்கையில ஒரு தடவை கூட நினைக்கிறேன். இந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை குறித்த செய்தி கேட்டதே கிடையாது. நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால செய்தி கொடுத்துருப்பேன். ஆனா நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில கேட்டதே கிடையாது. இனி நான் கேட்பேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம சகோதரர்கள் பேசினா உண்டு, வேற எங்கேயுமே கேட்க முடியாது. திரளா வேன் பிடிச்சு போறாங்க, அந்த கூட்டத்துல கூட நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. இனி கேட்க போறதும் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் 42:2 மயங்க நாட்கள். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அந்த லெவல்ல இருக்கும்போது 5-6 பஞ்சா பறந்துட்டீங்க. 6 ஆறு மாதிரி ஓட விட்டுருவாங்க. எவ்வளவு பெரிய வேடிக்கை பார்த்தீங்களா? என் வாழ்க்கை நான் உண்மையில ஒத்துக்கிறேன், இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. நான் உம்மை குறித்து காதினால் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து. ஓ, இவரை பார்க்க பார்க்க இவர் யாருன்னு அறிய அறிய அறிய, ஓ இதுதான் இந்த வெளிப்பாடா? தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். எதை செஞ்சார் சொல்லுங்க? உடனே 10ஆம் வசனத்துக்கு போக கூடாது. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது என்னை தூளுக்கும் சாம்பலுக்கும் கொண்டு போய் என்னை மனம் திரும்ப வைக்கிறீரே, என்னை அருவருக்க வைக்கிறீர். இந்த சுய மனுஷன், இந்த ஆதாம் எவ்வளவு மோசமானவன், இந்த பழைய மனுஷன் எவ்வளவு அருவருக்கப்படத்தக்கவன்கிறத நீ செய்கிறீரே. தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தட்டுப்படல, தூளுக்கும் சாம்பலுக்கும் கொண்டு வந்துட்டார்ல. இதுதான் நம்முடைய ஆண்டவர். இந்த செய்தியை கேட்கிறீங்களா? இந்த இதுல நில்லுங்க பிரியமானவர்களே. இவரை அறிகிற அறிவு, இந்த மேல் நோக்கிய பார்வை கட்டாயமா உள்நோக்கிய பார்வைக்கு நடத்தணும், இல்லைன்னா அபத்தம். அதுக்கு பிறகுதான் தேவன் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு ஆத்துமாக்கள் தான் கொடுக்கிறார். எல்லாரும் வந்துட்டாங்க, மனைவி வந்தாச்சு, அப்புறம் பிள்ளைகள் பெற்றெடுக்காங்களே, மனைவி வந்தாச்சு, பிள்ளைகள் வந்தாச்சு, எல்லாம் ஆத்துமாக்கள் எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. நீங்க ஆத்துமாக்கள், இவர் தனித்து விடப்பட்டவர். இப்ப எவ்வளவு ஆத்துமாக்கள் வந்துட்டு பாருங்க. இப்போ எல்லாம் வந்துட்டாங்க, சகோதர சகோதரெல்லாம் வந்து தங்க நாணயத்தை வந்து கொடுக்க வந்து எல்லாம் வந்துட்டு ஆத்துமாக்கள். அப்ப எதுலதான் அந்த ஆத்துமா தான் இருக்கு அப்படின்னா, இங்கதான் விஷயம் இருக்கு. நீங்கள் நானும் தூளுக்கும் சாம்பலுக்கும் திருமணம். தூள் சாம்பல்ங்கிறது உண்மையிலே தாழ்த்துற, அவர் மரண பரிந்தும் கீழ்ப்பிடிந்தவராகி தம்மை தாழ்த்தினாராம். தூளுக்கும் சாம்பல் இருந்து மனசோப்பட கல்வாரிக்கு வரணும். தேவனை அறிகிற அறிவு ஒரு மனிதனை, ஒரு மனுஷிய கல்வாரிக்கு நடத்தவில்லை என்றால் அது தேவனை அறிகிற அறிவே அல்ல. இன்னும் பார்க்கணும் அப்படின்னா யோசபாத், இன்னும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தாவீது. தேவனை அறிகிற அறிவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் அவங்க பலிபீடத்துக்குள்ள கடந்து போறாங்க. சங்கீதம் 51 சங்கீதத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். 51 சங்கீதத்தை தாராளமா பார்க்கலாம். நம்ம கடந்த இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட தியானித்தோமே, நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அவனுடைய பாவத்தை உணர்த்தின போது நினைக்கும், முதல்ல அவன் பாவத்தை ஒன்றும் உணர்த்தல. நானும் ஒரு காலத்துல அப்படிதான் செய்தி கொடுத்துருந்தேன். நாத்தான் தீர்க்கதரிசி வந்து தாவீதுடைய பாவத்தை உணர்த்தின போது பாடின பாட்டுன்னு இருக்கட்டும், சங்கீதம் 51க்கு பிராக்கெட்ல போட்டது இருக்கட்டும். ஆனா அது உண்மையான காரியம், கான்செப்ட் அது முதல்ல கிடையாது. முதல்ல எது தெரியுமா? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல நாத்தான் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரா? ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனுஷனுக்கு அநேக திரளான ஆடுகள் இருந்தது. ஒரு தரித்திரனுக்கு ஒரே ஒரு ஆடுதான் இருந்தது.
அதுவும் அவரிடத்துல ஒரு செல்லம் அவருடைய மகளை போல இருந்துதான். அதுவும் மடியில வளர்ந்தது போட்டிருக்கா இல்லையா? மடியில வளர்ந்தது. அப்ப முதல்ல எதை பத்தி பேசுறாரு? குமாரனு குறித்தும் பேசுறாரு. ஒரு ஆடுதான். அப்ப ஐஸ்வர்யன் அதை பிடிச்சு என்ன செஞ்சுட்டான்? கொன்னுட்டான். அதை பிடிச்சு அடிச்சு சமைச்சு பண்ணிட்டான். அவன்கிட்ட எவ்வளவு ஆடு இருக்கு. அதை விட்டுட்டு அந்த தரித்திரனுக்கு அவனுக்கு மகளை போல இருந்ததுன்னு போட்டிருக்கா இல்லையா? மகளை போல இருந்தது, மடியில வளர்ந்ததான். அப்ப யோவான் 1:18 அந்த மடியில இருந்தது யாரு? பிதாவின் மடியில இருந்தது யாரு? குமாரன். அப்ப இந்த ஆட்டுக்குட்டி நமக்கு காண்பிக்கு. அப்ப தாவீதுக்கு என்ன உணர்த்து வைக்கப்படுதுன்னா, உடனே அவர் நீ ஒரு வீட்டுல ஒருத்தர் மனைவி இருந்தா, மனைவி அவன் ஒருத்தர் மோசம் பண்ணிட்டான், அப்படி காமிச்சு கொடுத்துக்கலாம்ல. அப்படின்னா டைரக்டா அவன் பாவத்தை காமிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். முதல்ல பாவத்து குறித்து இல்ல, கிறிஸ்துவின் கல்வாரியை குறித்து. அவன் மடியில ஒரு செல்ல மகளை போல இருந்தது. அப்ப பிதாவின் மடியில் இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி யோவான் சுவிசேஷம் 1:18 வாசிக்கிறோம். என்ன போட்டிருக்கு 18? தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான அந்த ஆட்டுக்குட்டியானவரே, அதான் குமாரனே, அவர் வெளிப்படுத்தினார். இங்கேயும் பார்க்கிறோம், மடியில ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான். அதுவும் அவருக்கு மகளை போல இருந்தது. அங்க மகள், இங்க மகன். அங்கேயும் தகப்பன், இங்கேயும். அப்ப மகளை போல, அப்படின்னா ஒரு மகன் தகப்பனை போல இருந்திருக்கிறார். மடியில வளர்ந்தது தானே பார்க்கிறோம். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ தாவீதுக்கு தேவையானது பாவத்தை உடனே இல்ல, அது எந்த ரூட்டை பிடிச்சு எப்படி வரும்னா, இந்த கல்வாரியை காமிச்சு கொடுக்கும்போது, இறக்கமட்டு செய்தபடி நான் உன் மரணத்துக்கு பாத்திரன்னு இவர் சொல்றாரு. இந்த செயலை செய்தவன் இறக்கமட்டு செஞ்ச. ஆமா, இறக்கமே இல்லாம குமாரனை, ஆட்டுக்குட்டியானவரை சிலுவைக்கு கொண்டு போனாங்க. கிறிஸ்துவை அறிகிற அறிவு ஒரு மனுஷனை எந்த இடத்துக்கு கொண்டு வந்து தெரியுமா? 2 சாமுவேல் 12:13 வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது நாத்தானை நோக்கி, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். எது அசைச்சிட்டு அப்படின்னு சொன்னா, இந்த ஆட்டுக்குட்டி சம்பவம் தான். அது பலியாயிட்டப்பா, இதை செஞ்சிட்டியே அப்படின்னு. இந்த செஞ்சது யாரு? நீ தான் அந்த மனுஷன். ஆமா, உங்கள் நிமித்தம், என் நிமித்தம் தான் ஆட்டுக்குட்டியானவர், தேவ ஆட்டுக்குட்டியானவர் சிலுவைக்கு போனா. என்னுடைய பாவங்கள் தான் அவரை சிலுவைக்கு கொண்டு போயிட்டு. நீ எந்த மனுஷன் அப்படின்னா, எந்த மனுஷன்? மரணத்திற்கு பாத்துருவான் நீயே. நம்ம தான் மரணத்துக்கு பாத்துருவான்கள். நாட்டுக்குடி சமைச்சவங்களே நம்ம தான். என்னுடைய பாவங்களுக்காக சிலுவைக்கு போனா. இன்னும் எத்தனையோ மனுஷரை காமிக்க முடியும், நேரம் இல்லை. பிரியமானவர்களே, என்னை கேட்கிற வேத வசனங்களின்படி மேல் நோக்கிய பார்வைக்கு இடம் கொடுங்க. இந்த தரிசனம், கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவின் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் குறித்து தான் முன்னறிவிக்கும்படி ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அவ எவ்வளவு வெளிச்சம் பார்த்தீங்களா? அப்ப அவருடைய மரணத்தின் சாயலையும் உயிர்த்தலின் சாயலையும் பற்றுகிற வெளிப்பாடு தான் ஏசாவுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருந்தது, மோசைக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருந்தது, யோபுவுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருந்தது, தமஸ்குவின் பாதையில் சென்ற சவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது, ஏன் தாவீது ராஜாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இன்னும் எத்தனையோ பார்த்து கொண்டே வரலாம். இவ்வளவாய் வெளிப்படுத்தப்பட்ட இந்த தேவனை இந்த 3 விதமான பார்வையில நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவு, மேல் நோக்கிய பார்வை, தேவனை அறிகிற கிறிஸ்துவின் பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றுகிற அறிவு. இந்த அறிவு வரும்போது, இந்த பார்வை வரும்போது, இந்த மேல் நோக்கிய பார்வை எந்த பார்வைக்குள்ள நடத்தும்? உள்நோக்கிய பார்வைக்குள் நடத்தும். 3வது, நம்மை குறித்த தேவ சித்தம். அநேக ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களா நம்மை காணப்பட தேவன் செய்ய முடியும். இருக்க இடத்துல எப்படி நாம் தலைகளை தாழ்த்தி கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமா? தேவனே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த விலையேறப்பெற்ற தருணத்திலே நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து 3 விதமான பார்வை என்கிற தலைப்புல, ஆண்டவரே, முதலாவது பார்வை என்ன, 2வது பார்வை, 3வது பார்வை என்று சொல்லி தேவன் உண்மையாகவே இப்படிதான் நம்முடைய பரிசுத்த தாசர்களை நீர் நடத்தி இருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த தாசர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த தாசர்களோடு எவ்விதமாகவே நீர் இடைப்பட்டு இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் எதையோ கையில வைத்துக் கொண்டு எதையோ வசனத்தை பிடித்து அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டு வேற ஏதோ சொல்லி உற்சாகம் அடைந்துட்டு நாங்கள் நாட்களை கழித்து விடாமல்
சத்தியத்தை கிரமமாய் கற்றுக்கொண்டு எப்படிப்பட்ட தரிசனத்திலே எவ்விதமான தரிசனம் உண்டாகும், அந்த தரிசனத்தை தொடர்ந்து எவ்விதமான தரிசனம் உண்டாகும் என்கிறத நீ திட்டவட்டமாய் காண்பித்து கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. வந்திருக்கிற இந்த காணொளி மூலமாய் இந்த செய்தியை கேட்கிற யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாகட்டும். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.